டிஎஸ்எல்ஆர் கேமரா, மொபைல் கேமரா இந்த ரெண்டு எதில் ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ வந்து அவுட்புட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, அதாவது டெக்னோ ஸ்பார்க் 7 ப்ரோ. இந்த மொபைலோட கேமரா எம்பி பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல், அதாவது 48 எம்பி, அதாவது 48 மெகா பிக்சல். இது என்கிட்ட நிக்கான் கேமரா D3100 இந்த மாடல் கேமரா இருக்குது. இதனுடைய மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 10 எம்பி. இப்போ இந்த ரெண்டு இதுலேயும் நான் ஒரு ஸ்டில் எடுக்கிறேன், அதாவது வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேனு. அந்த ஃபேனை வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய மொபைல் கேமராவில் ஒரு ஸ்டில் எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதே டிஎஸ்எல்ஆர் கேமராவில் அதே ஃபேனை நான் மறுபடியும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்படி அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதனுடைய இமேஜ் இப்படி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்றது. மொபைல் கேமரா பொறுத்த வரைக்கும் அதனுடைய எம்பி ஜாஸ்தியாக இருந்தாலுமே, டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எம்பி கம்மியாக இருந்தாலுமே அதனுடைய அவுட்புட்டை இந்த டிஎஸ்எல்ஆர் கேமராவில் கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கோபுரம் இருக்குது. இந்த 2 கோபுரத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து மொபைல் கேமராவில் எடுத்தது, அதாவது 48 எம்பியில் எடுத்தது. ரைட் சைடில் இருக்கிறது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்தது, அதை வந்து 14 எம்பி. இப்போது ரெண்டு இதுலேயுமே எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்போதுமே சரி, மொபைல் கேமராவோட டிஎஸ்எல்ஆர் கேமராவில் இருக்கிற அவுட்புட்டு தான் பார்க்குறதுக்கு கிளியராகவும் இருக்கும். இதனுடைய எம்பி கம்மியாக இருந்தாலுமே இதனுடைய ஃபோட்டோ கிளியாரிட்டி வந்து மொபைல் கேமராவில் எடுக்கிறத விட இது பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே, இது மாதிரியான இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபும் அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் புதிய தகவலோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன்.